இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை. விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 23ஆம் திருநாள். அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, சதுர்த்தி திதி. இந்த நாள் மத்தியானம் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் பஞ்சமி திதி. விநாயகரை வழிபாடு செய்வது பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மிக முக்கியமான ஒரு கிரக சமிக்கைன்னு சொல்லுவோம். செவ்வாய், சனி, சூரியன் இது மூணுமே மீனத்தில் உட்கார்ந்துருக்கிறது. ஸோ பொதுவாகவே எல்லா இடங்கள்லையுமே கொஞ்சம் கவனம் தேவை. பயணங்களில் தவிர்ப்பது. அடுத்த 1.5 மாத காலம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி எந்த விஷயத்துலையுமே பணத்தை கொடுத்து லாக்காக பார்த்துக்கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க. மன நிம்மதியை கொடுக்கும். தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள போக மாட்டீங்க. மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காருன்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எதிர்பாராத பண வரவுகள். பணமே கொடுக்கப்பட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சுது, இவன்லாம் நமக்கு எங்க பணம் கொடுக்க போறான்னு நினைச்சிருக்கக்கூடிய ஆட்கள் கூட இன்றைய நாள் நம்மளை சந்தித்து கொஞ்சம் பணம் கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப மனசு ஒரு துவேஷம் இருக்கக்கூடிய ஆட்கள் கூட இன்றைய நாள் உங்ககிட்ட ஈஸியா பேசி பழகக்கூடிய ஒரு அம்சம் இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இன்ஃபேக்ட் எல்லார் மேலேயும் ஒரு டவுட்டு தான் கிரியேட் ஆகும். அலைச்சல் இல்லாமல் பார்த்து கொள்வது. அதே மாதிரி வீட்டில் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட அது ஏன் நடந்ததுன்னு ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்கறது நல்லதுன்னு சொல்லலாம். அதுவும் மெயினாக முருகப்பெருமான் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அவசரப்பட்டு எந்த விஷயத்துலையுமே கமிட் ஆகாமல் பார்த்து கொள்வது நல்லது. ராசியா நிறம் பச்சை நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள்னு சொல்லலாம். ஏன்னா சந்திர பலம் இருக்கக்கூடிய ஒரு நாள். சந்திரன் 7ஆம் பார்வையாக உங்க ராசி லக்னத்தை பார்ப்பது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும், மனசுல வலிமையை கொடுக்கும், எதையுமே கரெக்டா சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கும். மெயினா பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. தொழிலையும் சரி வீட்லேயும் சரி ஒரு குஷி, ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வி அன்னபூர்ணேஸ்வரி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவு தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிளாஸா இருக்கும். அதே மாதிரி டெக்ஸ்டைல் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். லீசிங் கான்ட்ராக்ட் விட்டு சம்பாதிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். ரெண்ட்டுக்காக இன்றைய நாள் ஏதாவது வீடு பார்க்குறீங்க, நல்ல வீடாக அமையணும். இல்லைன்னா நீங்கள் ஒருவேளை ஓனராக இருக்கீங்க, நல்ல ஆள் வருவாங்களா, டெனண்ட்டு நல்லா இருப்பாங்களா, இன்றைய நாள் வருவாங்களான்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக நம்மக்கிட்ட அட்வான்ஸாக யாராவது ஒருத்தர் பணம் கொடுக்கறதும் நம்ம வாங்குறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்கப்படுறது. எல்லாருக்கிட்டையும் ஒரு போட்டி போடுவீங்க, ஒரு டஃப்னஸ், நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நிற்பீங்க. அது ஒரு விதத்தில் நல்லதுன்னு சொன்னாலும் வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அஹோபல நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறது தெய்வ அனுகிரகத்தை கொடுக்கிறது, அம்பாளுடைய அனுகிரகத்தை கொடுக்கிறது, சாக்ஷாத் அகிலாண்டேஸ்வரி அம்மனுடைய அனுகிரகத்தை கொடுக்கிறது. இந்த மாதிரி நாட்கள்ல வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் உங்களுக்கு ரொம்பவுமே ஆதரவா இருப்பாங்க. எப்பெல்லாம் நம்ம துவண்டு போகிறோமோ அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், நீலாம் எவ்வளவோ பார்த்துருக்க, எவ்வளவோ நம்மெல்லாம் கஷ்டத்தை சந்திச்சிருக்கோம், மேலே மீண்டு வரலையா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு உங்களுக்கு தக்க பலமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாள். நிறைய பேருக்கு இன்றைய நாள் புது விஷயத்தை ட்ரை பண்ணணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். நிறையா பேர் கும்பகோணம் போவீங்க, சுவாமியை பார்த்துட்டு வருவீங்க, மனசுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில பேர் பசங்கள் இந்த வீர விளையாட்டுக்கள்லாம் சேர்த்தக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப்படுறது. தாயார் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டிரம் கருண் சிவப்பு நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ணால் அந்த காரியம் நடக்கும். இன்றைய நாள் நிறைய பேருக்கு இந்த வீட்டில் பைப்பு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, தண்ணி கம்மியாயிருது, இல்லைன்னா அதில் ஏதாவது சால்ட் கண்டென்ட் மிக்ஸ் ஆயிருக்கு, அதெல்லாம் சரி பண்ணுறது, பைப்பிங் சரி பண்ணுறது, வண்டி வாகனங்கள் ஏதாவது பழுது நீக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஆனால் இந்த மாதிரி நாட்களில் அது பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். அப்பா இனிமேல் தண்ணி நல்லா வரும், இனிமேல் என் வண்டி நல்லா ஓடும், இனிமேல் கார்பரேட்டர் அடைச்சிக்காது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொடுக்கறதுனால பொது மனசு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னே சொல்லலாம். ரத்தபந்த உறவுகள் இவங்க கிட்ட கொஞ்சம் நாள் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்து கொள்வது நல்லது.
அலுவலகத்துலேயும் சில பேர் வந்து நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த நாள் மத்தியானம் ஒரு 2:30-3 மணிக்கு அப்புறம் அதெல்லாம் சரியாக போயிடும். ஸோ நல்ல நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நிறைய பேருக்கு பணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயணங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய நாள். திடீர் பிரயாணங்களாக இருக்கலாம். இரவு நேரத்தில் திடீரென்ற ஒரு கால் வரலாம், நீங்கள் கிளம்ப வேண்டியதாக இருக்கும். முக்கியமான அலுவலகம் சம்பந்தப்பட்ட பணி எது இருந்தோ அது தள்ளி போய் நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதரன் மேலே அளவு கடந்த பாசம் இருக்கும். ஏதாவது அவனுக்கு வேணும்னா உடனே போய் பக்கத்துல இருந்து பண்றது, உனக்கு பின்னாடி நான் இருக்கேன்டான்னு காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக உறுதுணையாக இருக்கக்கூடிய நாள். 3 பேர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்றைய நாள் நீ பண்ணது தான் கரெக்டு, தப்பே கிடையாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மானசீகமாகவும் சரி, பொருளாதாரத்துலையும் சரி ஒரு வலிமை காட்டக்கூடிய ஒரு நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும், மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நபர்களுக்கு, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாள் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேசினா காசு, அவ்வளவுதான் விஷயமே. இன்றைய நாள் நீங்கள் எந்த விஷயத்தையுமே எடுத்து உரைக்கும் போது அது கண்டிப்பாக ஜெயிக்கும். ரொம்ப பழைய விஷயங்கள்லாம் இன்றைய நாள் எடுத்து மற்றவங்களுக்கு சொல்வீங்க. மற்றவங்களுக்கு புரியாத விஷயத்த நீங்கள் இன்றைய நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. வீட்டில் குடும்பத்தில் ஒரு 4-5 நாளாக ஒரு சின்ன பிரச்சனை ஓடின்னு இருக்கும். அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்றைய நாள் ஒரு சில முடிவுகள்லாம் எடுத்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இரும்பு வியாபாரிகள், மிஷினரி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, சொற்பொழிவாளர்களுக்கு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்குன்னு சொல்லலாம். யோகமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. மெயினாக இந்த மாதிரி நாட்களில் என்ன பண்ணலாம், பழைய விஷயங்களை ரொம்ப நோண்டாமல் டீசெண்டாக விட்டுட்டான்னு நல்லா இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே என்னென்னா இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, நான் சொல்கிறது பெரியப்பா சித்தப்பா, இவங்களோட ஹெல்த்லாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் காட்டக்கூடிய நாள். பிபி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு வேகம் இருக்கும். வீடு கட்டணும், அப்ரூவல் வாங்கணும், இபி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஹோல்டெல்லாம் இன்றைய நாள் கிளியர் ஆகும். எல்லாமே நல்லா ஓடின்னு இருக்கும். ஆனாலும் ஏதோ சரியில்லைங்கிற மாதிரி ஒரு பதட்டம், ஒரு பயம் இருக்கும். காலைல எந்திரிச்சோன்னா ஒரு 10 நிமிஷம் நல்ல சன்ரைஸ் ஆன உடனே, சூரிய உதயம் ஆனதுடைய ஒரு 10 நிமிஷம் வாக் பண்ணுங்க. இல்லையா சாயந்தரம் கரெக்டாக சூரிய அஸ்தமனம் ஆகுதுல, அந்த டைமில் வாக் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் போய் நடந்துட்டு வந்தீங்கன்னா போகிறோம். அதனால தான் சொல்கிறோம், பெரிய பெரிய கோவில்லாம் நம்ம ஊரில் நிறைய இருக்குது. ஏகப்பட்ட கோவில்கள் இருக்குது. ரொம்ப பழமையான கோவில்கள் இருக்குது. ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு ரவுண்டு 3 பிரதட்சணம் போட்டாவே கிட்டத்தட்ட அதுவே ஒரு 1.5 கிலோமீட்டர் ஆகிடும். இது செய்யறதுனால என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு டிப்ரெஷன் காலி ஆகும், டவுட் வராது, பயம் இருக்காது, பதட்டம் இருக்காது. அந்த தெய்வம் நம்ம கூட இருக்குங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு சாட்சாத்காரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எவ்வளோ வந்தாலும் பணம் பத்தாதுன்னு தோணும். ஏதோ ஒரு காரணத்தினால பண பற்றாக்குறை இருந்துன்னு இருக்கும். என்ன பண்றதுன்னு ஒரு தெளிவில்லாத சிந்தனை இருந்துன்னு இருக்கும். சரி, ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறமே, இது நல்லபடியா முடியுமாங்கிற ஒரு கவலை, ஒரு டவுட் இருக்கும். எந்த கவலையுமே வேண்டாம். கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமுமே கரெக்டாக முடியும். ஒரே ஒரு சமாச்சாரம் தான், ஒரே ஒரு சீக்ரெட்டு. உங்கள் வாயை திறந்து இதுதான் நான் பண்ண போகிறேன்னு சொன்னீங்கன்னா அது நடக்காது. எந்த விஷயத்தையுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். வெளியே விடாமல், எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லாமல் செய்தால் கண்டிப்பாக நிச்சயமாகும், முடியும். அமோகமான ஒரு நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு இந்த கடன் தீர்க்கக்கூடிய ஒரு உத்தேசமான ஒரு தொகை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமோகமாக இருக்குன்னு சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான வழிபாடுகளில் ஜம்புகேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பெரிய வெற்றியை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு பவர் கை கிடைக்கும், நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கும், நிறைய பேருக்கு ஒரு தொழிலில் ஒரு மேன்மை, ஒரு சில பேருக்கு பெரிய சலுகை, ஒரு சில பேருக்கு ஆஃபீஸ் மூலியமாக வண்டி வாகனங்கள் கொடுக்கப்படுவது, ஒரு சில பேருக்கு நண்பர்கள் மூலியமாக ஒரு தொகை, ஒரு அன்பளிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மகரத்துக்கு இன் ஜென்ரல் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு யோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மனசில் சந்தோஷமும் சரி, எடுத்த காரியங்களில் உங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். சூப்பராக இருப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சாக்ஷாத் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த
நபர்களுக்கு தொழிலில் நிறைய டவுட்ஸு கிளியர் பண்ணுவீங்க. ஓவராக கொஞ்சம் பழுதாகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். மற்றவங்க செய்ய வேண்டிய வேலையை கூட நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் என்னென்னா, இப்போ நீங்கள் பேசி அந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள். சம்டைம்ஸ் ஆர்கியூமெண்ட் பண்ணுறது நல்லதுங்கிற மாதிரி. இப்போ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராசி லக்னத்தில் ராகு இருக்கிறனால என்ன பண்ணாலும் நீ கெட்டவன் தான், என்ன நீ நல்லதுக்கே பண்ணாலும் கெட்டவன் தான். ஆனால் குரு வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி, 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கூடிய சந்திரன் வேலையில் மாற்றத்தை கொடுக்கிறார். வேலையில் ஒரு பெரிய மாற்றத்தை இப்போ ரெடி ஆயின்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நவம்பர் டிசம்பருக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வேலையில் ஏற்படும். ஒரு சில பேர் இருக்கிற வேலையை விட்டுருவீங்க, புது வேலைக்கு போவீங்க. ஒரு சில பேருக்கு அயல்நாட்டு பிரயாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் அந்யோன்யத்தை காப்பதற்காக சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டிரம் பிங்க் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் அதி கவனமாக இருக்க வேணும். ஸ்டெப்ஸில் போகும்போதும் அதே மாதிரி கொஞ்சம் நடக்கும் போதும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா ராசி லக்னத்தில் உட்காந்துருக்கக்கூடிய கிரகங்கள் மூணுமே ஒரு மாதிரியான கிரகங்கள். நம்ம சொல்லணும் நம்மக்கிட்ட போகாத ஒரு மாதிரியான ஆளுன்னு சொல்லி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்கள். அதனால் நம்ம ஹெல்த்து பார்த்துக்கணும். ஒரு சில பேருக்கு இந்த ஒத்த தலைவலி வர்றது, மைக்ரேன் வர்றது, இந்த மாதிரி உடம்புல தண்ணீர் சத்து குறைபாடு. இன்னொன்று சம்மர் ஆரம்பிக்க போதுன்னு இல்லை, ஆரம்பித்து 10 நாள் ஆச்சு, நான் வந்துட்டேன்டாங்கிற மாதிரி தான் பொழக்குது. அதனால் எல்லாருமே தயவுசெய்து நிறைய தண்ணீர் குடிங்க, நிறைய இளநீர் குடிங்க. எந்த அளவுக்கு இளநீர் குடித்தீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம நவமி அன்றைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பானகமும் நீர்மோரும் குடிக்கிறது ரொம்ப அத்தியாவசியம்னு சொல்லுவோம். எதனால் சொன்னால் கரெக்டாக சம்மர் ஆரம்பிக்கும் போது ஸ்ரீராமன் பிறந்தார். எல்லாருடைய உடம்புலையுமே அந்த சக்தி குறைபாடுன்னு இருக்கும், மால் நியூட்ரிஷன் ஏற்படும். அதனால தான் அந்த நைவேத்தியம் கொடுக்கக்கூடிய ஒரு சாராம்சமே அதுதான். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பண்ணுங்க, கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை கொடுக்கும். புது விஷயங்களை எடுத்து பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்துட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராரணே. ஸ்ரீராமனை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் கருஞ்சிவப்பு நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ரிஷப ராசிக்கு நல்லா இருக்கு, மகரத்துக்கு நன்னா இருக்கு, கன்னிக்கு சரியான யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். மற்ற எல்லாருக்குமே கிட்டத்தட்ட நன்னா இருக்கு, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் எல்லாருக்கும் மன சந்தோஷம் இருக்க வேண்டும், திருப்தி அழிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.